அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இணை வைத்தல் என்பது மாபெரும் அநீதியாகும். இஸ்லாத்திலே ரொம்ப முக்கியமான கொள்கை என்னன்னா கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ஆவார். ஆனால் மக்கள் வணங்குறது என்னமோ அவுலியாவையும் சிலைகளையும். அல்லாஹ் 25 நபிமார்கள் பேரை சொல்லிட்டு சொல்றா லவ் அஷ்ரக அவர்கள் அமல்கள் நாசமாகட்டும். இந்த 25 நபிமார்கள்ல யாராச்சும் எனக்கு இணை கற்பிச்சாங்கன்னா அவர்கள் செஞ்ச அமல்கள் நாசமாகட்டும். அப்பேற்பட்ட நபிமார்களுக்கே அந்த நிலைமை, நான் நமக்கு என்ன நிலைமைன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களா இருக்கணுங்க. நம்ம அல்லாஹ் 7 பெரும் பாவத்தை சொல்லிட்டு சொல்றா. இது ஒரு மனுஷன் செஞ்சு என்கிட்ட மன்றாடி இதுவா கேட்டானா அல்லாஹ் நார்ந்தவனும் மன்னிக்கக்கூடியவனா இருக்கான். ஆனா அல்லாஹ் இணை கற்பிக்கிறத ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி பார்க்கவே அருவருப்பா ஒரு நபர் வராங்க. அவங்க கிட்ட வந்தாலே துர்நாற்றம் அடிக்குது. ஒரு ஃப்ரெண்டு சொல்றா இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்து, அங்க பாரு உன்னோட நேசர் வரா, உன்னோட தோழர் வரா அப்படின்னும் போது அந்த ஃப்ரெண்டு தலையில அடிச்சுட்டு சொல்றான் அவன் என்னோட நேசனா, அவன் பார்க்கவே இவ்வளோ அருவருப்பா இருக்கான் அப்படின்னு கேட்கக்கூடியவனா இருக்கான். ஆனா அதே மாதிரிதான் இப்ப இருக்க மக்கள் அல்லாஹ்வுக்கு நிகரா அவுலியாவை வச்சு வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட மனிதனுக்கே அவ்வளோ கோவம் வரும்போது அல்லாஹ்வோட படைப்பினையே அவனுக்கு நிகரா வைக்கும் போது அவனுக்கு எவ்வளோ கோவம் வரும். சாதாரண மனுஷனுக்கே அவ்வளோ கோவம் வரும்போது இந்த உலகத்தையே படைச்சு பராமரிக்கும் ஒரு ரப்புல் ஆலமீன் அவனுக்கு எவ்வளோ கோவம் வரும். இங்க போய் மக்கா கேஃபிட்ட வானங்களையும் பூமியையும் படைச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க அடிச்சு சொல்லுவாங்க அல்லான்ட்டு. சந்திரனையும் சூரியனையும் வசப்படுத்தியது யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க அடிச்சு சொல்லுவாங்க அல்லான்ட்டு. ஆனால் அவங்க வணங்குறது என்னமோ சிலைகளை. அதனால்தான் அல்லாஹ் அவங்க தன்னோட திருமலை குரான்ல மக்கா கேஃபின்னு உங்களுக்கு பேர் வச்சிருக்கான். அதே போலதான் இப்ப இருக்க மக்கள் வணங்குறது என்னமோ அவுலியாவை. நீங்க ஏன் இந்த அவுலியாவெல்லாம் போய் வணங்குறீங்க, நீங்க ஏன் தர்காவுக்கு போறீங்க, நீங்க போய் அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எங்க முன்னோர்கள் செஞ்சாங்க அதனால நாங்க செய்யறோம், எங்க முன்னோர்கள் இதெல்லாம் பண்ணா அதனால நாங்க பண்றோம். உங்க முன்னோர்கள் சொல்றதுதான் இங்க இஸ்லாம் கிடையாது. அல்லாஹ் தாலா என்ன காட்டி கொடுத்துருக்கானோ அதுதான் இங்க இஸ்லாம். நம்ம அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காம நல்ல அடியார்களா இருந்த அந்த சொர்க்கத்திலையும் சிறந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடைவோம்.